குட் ஈவினிங் மங்கீஸ். பா 3 நாள் வரல, சண்டே லைவ் வரல, கொஞ்சம் எதுவும் வீடியோ பண்ண தோணலை. சும்மா நார்மல் கிராஃப் ஆஃப் வாழ்க்கை. கொஞ்சம் இங்கே பார்த்து பேசுவோம், இங்கே பார்த்து பேசினா தான் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி, நேராக இப்படி பார்த்து பேசுனா யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி. இதை அடுத்த முறை கற்றுக்குறேன், வெப்கேம் பார்த்து பேசுகிறது. இது ஃபார்மேட் ஆரம்பத்தில் யூடியூப்பில் இப்படி தான் இருக்கும். இப்படி இந்த ஆங்கிள்லேருந்து எல்லாம் ஒரு வெப்கேம் ஒன்று குட்டியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ப்ரௌசிங் சென்டரில் ரவுண்டாக இருக்கும், சிஸ்டம் மேலே வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் வீடியோ கால்லாம் போய் யாகு சேட்டு எல்லாம் அதில் தான் போகும். பார்த்து பேசணும். இப்போ தான் எல்லோருக்கும் கேமரா வந்துருச்சுல, தேவைப்படலை. எதுவும் பேச தோணலை. இன்றைக்கி என்ன போச்சு, இன்றைக்கி ஆஃபீஸில் வேறு போட்டிருந்தாங்க போன வீடியோவில், ரேடியோ டேக்கு நேராக ரேடியோ டே பேசாதீங்கண்ணே. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணீங்க அன்றைக்கி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிங்க இல்லை பேக்கில் வச்சுக்கிங்க அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு அது கேட்க. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போனேன். இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் மெட்டாமைக்கில் புதுசாக ஒருத்தர் வந்திருந்தார். ரொம்ப வருஷமாக ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிருக்காரு. இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் பேசி இது மாதிரி மெட்டாக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அப்புறம் இன்றைக்கி ஒரு 2 வீடியோ பண்ணோம், நல்லா வந்திருக்கு. ஒரு சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் ஆவார் மெட்டாமங்கியில். அப்புறம் கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். அவர்கிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு அவர் கூட டைம் அன்றைக்கி போச்சு. அப்புறம் நம்ம ஏடி யுகேஷ் அண்ணன் இன்றைக்கி வந்திருந்தார். யுகேஷ் டெம்பிள் மேக் வீடியோலாம் அந்த ரங்கபாஷியோடலாம் வருவாப்பில், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்திருந்தார். ரகு தினேஷ் பேசி போச்சு. இன்னும் சாப்பாடு சாப்பிட்டோம். இதுதான் சாம்பார் சாதம், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இன்றைக்கி வரை செய்வமாக போச்சு. சாயந்தரம் ஒரு ப்ரெட் ஆம்லெட்டு, ஒரு காஃபி ஓடிடுச்சு. வேறு நடுவில் இந்த 3 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுடா. அப்போ டவுன் ஆயிரும்டா. நைஸ் ஆகுதுல்ல. அப்புறம் இது சிங் ஒரு படம், அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஸ்காரில் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களோட ஷேக்ஸ்பியர் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்கள பற்றி ஒரு படம் ஒன்றுப்பா பாதி பார்த்தேன். அது அப்புறம் ரீல்ஸு ஷார்ட்ஸு அது பாட்டு போகுது. வேறு என்ன உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? இங்கே பாரு, இங்கே பாரு, கேமராவை பாரு. சும்மா அமைதியாக உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் நேரம். என்னப்போ இன்றைக்கி வீடியோ அப்படியே சில்லாக போட்டோம். கொஞ்சம் இழைக்கணும். கொஞ்சம் டைமில் ரொம்ப இழைச்சிருந்தேன். நடுவில் திருப்பி கொஞ்சம் வெயிட்டு போட்டுட்டேன். பாட்காஸ்ட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று, பல நாள் கோபத்தை ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டு, ஓக்லொலி. கேட்காதவங்க கேட்டு பாருங்கள். ஓக்லொலி யூடியூப்பில் இருக்குது. ஓக்லொலி பாட்காஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா யூடியூப் லிங்க் வரும். ஆனால் கீழே ஷேர் பண்ணி விட்றேன், டைம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா சில நாட்டில் ஸ்பாட்டிஃபை எடுக்காது, ஸ்ரீலங்காவில் ஸ்பாட்டிஃபை எடுக்காது. ஸோ அதுக்காக தனியாக ஆரம்பித்து குட்டியாக அது பாட்டு ஆர்எஸ்எஸ் ஃபீடு மாதிரி அப்லோட் பண்ணிட்டேன். நான் ஸ்பாட்டிஃபைல பண்ண யூடியூப்பில் வந்துடும். வேறு என்ன சொல்கிறது?
இன்னைக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மூவி ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்போட பல ஹிஸ்ட்ரிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கூட MUBI இந்த வேர்ல்டு சினிமாலாம் வருதில்ல, ஆரம்பத்தில் அவன் வெறும் ஃபிலிம் ஸ்கூலுக்கு தான் விட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கோவிடில் தான் ஃபேமஸ் ஆனால். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, மூவி ஆப்பில் 30 படம் தான் மொத்தமே இருக்கும். டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு படம் போகும். அதாவது இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது 30 டேஸ்க்கு இருக்கும். நாளைக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும், அடுத்த நாள் இன்னொரு புது படம் ரிலீஸ் ஆகும். டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும், இன்னொரு படம் 30th டேவாக இருக்கும், அது வெளியே போகும். இப்படி டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு படம் போகும். இப்படி மொத்தம் 30 படம் தான் மொத்த சர்க்குலேஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஆப்போட ஐடியா. அப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்க ஆரம்பித்து எல்லோரும் பார்க்குற ஒரு ஆப்பாக போச்சு. இந்த வேர்ல்டு சினிமாலாம் ஒரு பெரிய கல்ச்சர். டைம் இருந்தால் நீங்களாம் பார்க்க ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீமிங் அப்போது டவுன்லோடு எப்படி பார்ப்பீங்களோ நெட்ஃப்ளிக்ஸில் உள்ளே போனீங்கன்னா அந்த வேர்ல்டு சினிமாலாம் இருக்காது. நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம்லாம் இருக்காது, மூவியில் இருக்கும். ஓரளவுக்கு மூவியில் இருக்கும். வருஷத்துக்கு 1500 தான் கரெக்டாக சொல்கிறேன். நிறைய மூவி கோன்னு ஒன்று கொடுத்தான். நீங்கள் மெம்பராக ஆனீங்கன்னா மாதத்துக்கு ஒரு படம் நீங்கள் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிக்கெட்டை வச்சு மூவி கோன்னு ஆப் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா படம் பேர் வந்துடும், தியேட்டர் பேர் போட்டுருவாங்க. ஒரு QR கோடு மாதிரி இருக்கும், கொண்டு போய் காட்டிங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்டு. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டான். தான் PVR பாஸ்ன்னு வந்ததுனால மூவிகோ கேன்சல் ஆகிடுச்சு போல். அதுவும் மாதம் 350 ரூபா கட்டினா ஒரு மாதத்துக்கு 4 படம் பார்க்கலாமாமே. இப்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸருங்களால் என்னால் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் கூட சொல்ல முடியல. ஒரு வீடியோவில் வந்து மெட்டாவில் பேசிகிட்டு இருக்கேன், அண்ணே இந்த ப்ராடக்ட்லாம் சொல்லாதீங்கண்ணே, ஸ்பான்சர் நினச்சிட போகிறாங்கன்னு ஜெய் பயப்பட ஆரம்பிக்கிறான். சும்மாவே இருக்கும் அண்ணனக்காரன் வீடியோ பண்ணுறது. இதில் எவன் என்ன நினச்சிப்பான்னு சொல்லி பேசுறதுக்குள்ளே அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்க, நான் எந்த சேனலில் நான் ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்கிறேன்னா அது நான் சொந்த காசு போட்டு யூஸ் பண்ணி சொல்கிறது. இல்லைனா நான் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வர்ற வியூஸ்லேயே தெரியலையா, என் வியூஸுக்கெல்லாம் பிராண்டு வராது, யோசிக்காதீங்க. பிராண்ட் ஃப்ரெண்ட்லி யூடியூப் அப்படிலாம் இருக்குது. இந்த யூடியூப் வந்து பிராண்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக, இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து பிராண்டை பற்றி பேசுவாங்களா, டெம்பிள் மிங்கெல்லாம் ஜெலாது அப்படின்றாங்க. ரொம்ப வருஷமாகவே நாங்கள் வந்து பிராண்ட் ஃப்ரெண்ட்லியில் வரவே மாட்டோம். இந்த கெட்ட வார்த்தை வீடியோ உங்களுக்கு வழங்குவது இந்த அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தர மாட்டாங்க. வெறும் வியூஸில் வர காசில் தான் ஓட்டுவோம். அமைதியாக இருக்குது. 8 நிமிஷம் தாண்டிடுச்சு. விளம்பரம் வரும், காசு வரும். இன்றைக்கி எங்கள் சித்திக்கு போகிறதுனால வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கேக்லாம் வெட்டினா அவங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் கேக் 2 கேக் சட்டான் இருக்கும். சுகர் ஹிட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. படக் அப்படின்னு கக்காஷி அவர் ஜிம் ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்ருக்கார். நான் பாலுமேந்திர படம் மாதிரி நல்ல இதுவாக போதா, அழகாக போதா வீடியோ அன்றைக்கி. அப்படியே கேட்டு தூங்கிடுங்க. இன்றைக்கி வேறு எதுவும் நடக்கலடா. ஒரு 2 படம் நடிக்க கேட்டிருக்காங்க. மார்ச் மாதம் மேலே ஷூட்டிங் இருக்கும். ஒன்று ஓகேயாக இருக்குது, இன்னொன்று ஓகே ஆகும். அப்பப்போ இது மாதிரி அவங்களா கேட்பாங்க, நானாக போய் நடிக்க சான்ஸ் கேட்க மாட்டேன். டேரக்டரில் எனக்கா கால் வரும். அந்த மாதிரி எல்லா படமும் வந்து அவங்களா கூப்பிட்டது தான். ஒரே ஒரு படம் மட்டும் நானாக போய் கேட்டேன். நான் ஷாராலாம் ஆக்டிங்லாம் எங்கள் பிளான்லே இல்லை. டெம்பிள் மிக்கி வீடியோவில் எல்லோரும் வர பயந்தாங்க. நாங்களே அப்படி நடிக்க ஆரம்பித்தோம். அது கடைசியில் அவன் இவ்வளோ தூரம் ஆக்டர் ஆவான், என்ன நடிக்க கூப்பிடுவாங்களாம் ஐடியாவே இல்லை. 2 பேரும் டைரக்ஷனுக்கு தான் வந்தோம். நம்ம ரிஷி அண்ணன், அப்துல் அண்ணன், அகஸ்டின் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து ஆக்டிங்க்குன்னு கெரியர் எடுத்து வந்தவங்க. அரவிந்த் சங்கர், சூரஜ், கேட்டனில் வந்திருப்பாங்களே, நாராயணன், அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க.
ஜானி. லைட்டு, ரிங் லைட் எப்படி கேவலமாக இருக்கா? சரி, இன்றைக்கி இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு அப்படியே சைலண்ட் டே. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் monkeys.